ஹலோ, குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? ஓகே, வெல்கம் டு மை சேனல் காட்ஸ் லவ் 2025. ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவில் நான் அதிகமாக பேச போகிறதில்ல, பட் ஐ ஆம் கோயிங் டு சிங் அ சாங். இதை அன்னைமரியிடம் ஜெபமலை பண்ணும்போது அதை முதல் தேவ ரகசியம், சந்தோஷ தேவ ரகசியத்தை குறித்து தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு எனக்கு 7th 8th படிக்கும்போது எங்கள் பாட்டு டீச்சர் சொல்லி கொடுத்தது. இதை நான் ஊட்டியில் ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு டான்ஸ்க்காக பாடினேன். அப்புறம் நாளடைவில் இந்த பாட்டு எனக்கு மறந்து போச்சு, ஒரு 4 லைனு மற்றும் அந்த டியூனை தவிர. இப்போ அந்த லிரிக்ஸ் எல்லாம் நான் எழுதிட்டு இந்த வீடியோவுக்காக இதை தயார் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இந்த பாட்டு நான் பாடின போது நீங்கள் அதை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸும் கொடுங்க. ஓகேங்க, இந்த பாட்டுக்காக நான் இப்போ பாட்டு பாட போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஓகேங்க. நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். வானக தூதரங்காபிரியல் அன்று மாமரியை புகழ் பாடி நின்றார். வானக தூதரங்காபிரியல் அன்று மாமரியை புகழ் பாடி நின்றார். இறை தந்தை குரலுக்கு கன்னிமரியாவும் கீழ்ப்படிந்து நான் அடிமை என்றார். தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். அன்னை மரியாள் மலைநாடு சென்று உறவினல் எலிசாவை வாழ்த்தினாரே. அன்னை மரியாள் மலைநாடு சென்று உறவினல் எலிசாவை வாழ்த்தினாரே. தூய ஆவியின் துணையால் தொள்ளிற்று எலிசியின் வயிற்று குழந்தையும். தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். இறைமகன் இயேசு பிறப்பதற்கு இடமில்லை என்றனர் பெத்லகேமூரின. இறைமகன் இயேசு பிறப்பதற்கு இடமில்லை என்றனர் பெத்லகேமூரின. எனவே மெசியா பிறந்தாரன்று மாட்டு தொழுவத்திலேதான். தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். 40 நாளில் கன்னிமரி சூசை
குழந்தையை கோவிலில் அர்ப்பணம் செய்தன 40 நாளில் கனிமரி சூசை. குழந்தையை கோவிலில் அர்ப்பணம் செய்தன் சிமையோன் பாலனை கையிலெடுத்து இறைவாக்கு உரைத்தாரே. தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். 12 வயதில் சிறுவன் இயேசு எருசலேம் கோவிலில் தங்கிவிட்டார். 12 வயதில் சிறுவன் இயேசு எருசலேம் கோவிலில் தங்கிவிட்டார். 3 தினங்கள் கழிந்தன பிறகே சூசை மரியும் கண்டனரேசுவை. தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். தேவ அன்னையின் மகிழ்வு ஜபத்தை போற்றி பாடி வாழ்த்திடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம். நம் அன்பு மாமரியின் மகிழ்வு ஜபங்களை பாடிடுவோம்.